ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான். இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம், அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு மீன் குழம்பு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காலையிலே நம்ம வீட்டில் இட்லியும் மீன் குழம்பு தான். குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது, இட்லி மட்டும் ஊற்றணும். வாங்க செஞ்சுருக்கிறத பார்க்கலாம். நல்லா இன்றைக்கி காலையிலே வேகமாக சமைச்சிட்டு மாமாவை வெளியே போகிற வேலை இருக்கிறதெல்லாம் அவங்களும் கிளம்பணும், எனக்கும் வேலை இருக்குது. அதனால் காலையிலே மீன் குழம்பு வச்சிட்டேன். முன்னாடி நாளே மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்ததால் எங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரம் சண்டே வந்து ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து அன்றைக்கி காலையில் தான் யோசித்து என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணுவேன். ஆனால் இது வந்து முன்னாடி நாளே வாங்கி மீன்லாம் க்ளீன் பண்ணி வச்சதால் காலையிலே சமைக்க ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே எங்கள் பசங்க வந்து மீன்னாவே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் என்னவோ தெரியல, நாங்கள் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு மீன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற ஆர்வத்தை பார்த்தா ஃபுல்லாக எனக்கு கூட நான் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. என்னை செய்ய விடலை. அதுக்கப்புறம் நானும் வந்து எடுத்து வச்சுட்டு நான் குழம்புல மீன் போடுறதுக்குள்ளே என் பையன் மீனை தூக்கிட்டு போய் வெளியே உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப நாள் ஆகுது அவன் சாப்பிட்டு. அதனால் வந்து நான்வெஜ்னாவே அவாய்ட் பண்ணிவிடுவான், அதிகம் சாப்பிட மாட்டான். இந்த வாரம் அவனே வந்து விரும்பி சாப்பிட்டதால எல்லா மீனுமே என் பையனே சாப்பிட்டுட்டான், என் பையனே என் பொண்ணுமே. ஆனால் உண்மையிலுமே அவங்க சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சாப்பிட்டுட்டாங்க. நம்ம எதிர்பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம், அப்போ பசங்களுக்கு பிடிச்சி போய் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி தான் இந்த வாரம் வந்து நான் எப்படி வந்து காலையிலே பரபரப்பாக சமைச்சிட்டு வேலைக்கு கிளம்புன்னு நினச்சேன்னா, அதே போல் என் பசங்களும் காலையிலே இருந்தது நான் சாப்பிட்றேம்மான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் பசங்களுக்கு வச்சு உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும். அது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இந்த ஜிலேபி மீன் வந்து டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வறுவலுக்கு குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் தலையும் வால் பீஸ் மட்டும் எப்பயுமே வந்து குழம்பு வச்சுருவோம். மீதி உடம்பு பீஸ் மட்டும்தான் வறுவல் பண்ணுவோம். அதே போல் தான் இந்த வாரம் வந்து வறுவல் பீஸ், உடம்பு பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வறுவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து தனியாக வால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். சூடாக இட்லி சாப்பிட்டா தானே குழம்புக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மீன் குழம்புக்கு இட்லினாவே அவ்வளோ இதாக சாப்பிடுவார். இதில் இத்தனைக்கும் மீன் குழம்புல வந்து மாங்காய் போட சொல்லுவார். மாங்காய் போட்டால் இன்னும் புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் போடுன்னு இந்த வாரம் மாங்காய் இல்லை. அப்போயே என்னை போய் காலையிலே கடையிலாம் மாங்காய் வாங்கிட்டு சொன்னார். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் போட்டு சமைக்க முடியாது, இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது சரி பாப்பா, சரி இருக்கிறத செய் அப்படின்ட்டாங்க. அதனால் மீன் குழம்பு ரெடியாகிற டைமில் வந்து இட்லி ஊற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து சூடாக இறக்கும் போது இட்லி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட இந்த மீன் குழம்புல இட்லி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஏன்னா அதோடய டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச போலதால என்னவோ தெரியல, நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். மாவு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆட்டினேன். எப்போ ஆட்டினாலுமே எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு இட்லி தான் ஊற்ற சொல்லுவார். அதனால சரி காலையிலே இட்லியை ஊற்றி கொடுத்துடலாம். அதனால் முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டார், இன்றைக்கி இட்லி அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நானும் கடகடன்னு மாவு ஆட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் உப்பு கூட போட மாட்டேன், அப்படியே ஆட்டி அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்குவேன். அது போல் தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பசங்க எல்லாம் பசிக்குதுன்ட்டாங்க. மீன் எடுத்து கொடுத்துட்டேன். அதுங்க போய் எடுத்துகிட்டு போய் உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் இங்கே செஞ்சுட்டு பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருந்தேன். என்ன தான் நம்ம காலையிலே எழுந்தாலும் இந்த சமைக்கிற வேலைங்கிறது நமக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மிச்சமாகிடுது. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், திரும்ப எல்லாம் பசங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், திரும்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து கழுவணும். நம்மளுக்கு இந்த வேலை கரெக்டாகவே முழுசாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. வீட்டில் எத்தனை பேர் வந்து சும்மா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. யாரையும் சும்மா இருக்குன்னு சொல்லாதீங்க. எல்லோரும் வந்து ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த சமைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து இது பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு சமைக்கிற விஷயம்லாம் பிடிக்கும். எந்தளவுக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஆர்வம் காமிக்கிறனோ அந்தளவுக்கு வந்து சாப்பிட்றதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். பசங்க நல்லா சாப்பிட்ணும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுவேன். அதுபோல் தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பசங்க எல்லாம் மீன் சாப்பிட்டதாலே என்னவோ இட்லி ஆளுக்கு ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிடவே இல்லை. ஆனால் மீன் நல்லா சாப்பிட்டாங்க. எத்தனை பசங்க வீட்டில் வந்து இது போல் வறுவல் பண்ணால் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் பசங்க வந்து இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணதுக்கு என்னவோ சேர்த்து வச்சு சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி எல்லா மீன் அவங்களே சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் பிடிச்சி போச்சாட்டுது நான் செஞ்ச மீன். நான் எல்லா மசாலா எல்லாம் போட்டு கொடுத்தா மாமா தான் ஃப்ரை பண்ணார். நான் எடுக்கிற டைமில் தான் வந்து நான் எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சம் மாமாவும் சப்போர்ட் பண்ண, ஒரு வேலை செய்கிற டைமில் வந்துட்டு ஏதாச்சும் கட் பண்ணி தருது,
இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணட்டும். முன்னெல்லாம் வந்து செய்ய மாட்டார். எவ்வளோ வேலை செஞ்சாரோ அவர் ஏதாவது ஒரு வேலை அவர் வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருப்பாரு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவரால் முடிஞ்சதுன்னா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிவிடுவார். அதனால் என்னோட எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், பெருசாக தெரியாது. எத்தனை பேர் வீட்டுக்காரங்க இது போல் அவங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உண்மையிலுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு நான் என்ன வேலை செய்கிறேனோ அது எனக்கு ஈக்குவலாக என் கூட செஞ்சு கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போவார். அதுக்கப்புறம் நான் என்ன அவர் வேலைக்கு போகிறாரு, அவரை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நாமளே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இருந்துமே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு தனியாக எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப சிரமம்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கூடயே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறப்போ உண்மையிலுமே எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது பெருசாக தெரியல. உண்மையிலுமே வந்து யாரையும் சும்மா இருக்கேன்னு சொல்லி பேசாதீங்க. ஏன்னா அவங்க சும்மா இருக்காங்கன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கோசரம் அது வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதே இந்த வேலைக்கு நம்ம ஒரு ஆளை வச்சுருந்து செய்ய விட்டோன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம சம்பளம் கொடுப்போம். ஆனால் எந்த ஒரு சம்பளமும் இல்லாத நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் உண்மையாலுமே வந்து அவங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்கங்க. அவங்க விருப்பம், அவங்க சந்தோஷம் எதுவுமே அவங்க அனுபவிக்கிற மாதிரி தெரியாது. எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் அப்படின்ற மட்டும்தான் யோசிப்பாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் 6 வருஷமாக அப்படி தான் இருந்தேன். எனக்கு என் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரங்க அவ்வளோதான் அப்படின்ற இதிலே ஓடிடுச்சு. என் பையனும் ஒரு வழியாக நல்லபடியாக ஸ்கூல் சேர்த்தாச்சு. அவனும் இந்த வருஷத்துலேருந்து ஸ்கூல் போய்டுவான். அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம எது வந்தாலும் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற நேரம் எங்களுக்கும் வந்துருச்சு. ஏன்னா தம்பி ஸ்கூல் போயிட்டான்னா சாயந்தரம், காலையில் போயிட்டான்னா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால் நம்ம விருப்பப்படி ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் நாமளும் பண்ணலாம். பாருங்கள், நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே என் பையன் மீன் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அவங்க அக்காவும் சரிடா நீ எடுத்துகிட்டே எனக்கு தாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுக்க என் பொண்ணா நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேம்மா, எனக்கு சாப்பிட தெரியுனாங்க. அதெல்லாம் முள் இருக்குமா, குத்திரும், நான் பொறுமையாக நான் எடுத்து தரேன் அப்படின்னேன். ஏன்னா ஆர்வமே இருக்காதுங்க, சாப்பிட்னாவே கஷ்டப்படுவோம். மீனுன்னா சிக்கன் கூட அந்த சில்லி மாதிரி இருக்கிறது சாப்பிடுங்க. ஆனால் என் பசங்க எனக்கு தெரிஞ்சு மீன்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி இருக்க பசங்க வந்து ஆர்வமாக சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களே கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லுங்கள். எங்கள் பசங்களுக்கு பிடிச்சி போச்சாட்டுக்குது. அது ஸ்மெல்லோ என்னவோ அவங்க பார்த்ததுமே நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே கேட்டு வாண்டடாக வந்து இன்றைக்கி சாப்பிட்டாங்க. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா எப்போ நான்வெஜ் எடுத்தாலும் நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிடுவோம். எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கவலையாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இந்த டைம் வந்து அவங்களா கேட்டு வேண்டுற அளவுக்கு சாப்பிட்டாங்க. அதனால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. மெயின் என்னென்னா எங்கள் வீட்டில் காரம் இல்லைன்னா எங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த காரம் கொஞ்சம் இதாக இருந்தால் கூடமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ இதாக பார்க்குறாங்கன்னு. அதனால் எப்போ செஞ்சாலும் பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு பார்த்து தான் சமைச்சு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோ இன்னும் நிறைய வரும், கண்டிப்பாக பாருங்கள். அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் இது போல் வீடியோ கண்டினியூ வரும். அதுக்கப்புறம் நான் ஊட்டினது பார்த்தாதுன்னு எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்துட்டு அவருமே ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு பசங்களுக்கு. ஏன்னா பசங்க வந்து விடவே இல்லை. நான் ஒரு பக்கம் இட்லி மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அப்போயுமே அது கண்ணு தெரியல, அந்த மீன் ஃபுல்லாக சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னாங்க. அதனால் பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.